2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏராளமான ஏவுகணைகள் தாக்குது. உலகம் போற்றிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைப்பாக சொல்லப்படக்கூடிய அந்த அயன் டோமை தாண்டியும் ஏவுகணை எல்லாமே இஸ்ரேல் மேலே விழுந்துச்சு. இந்த நிகழ்வு தான் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்துக்கு காரணமாக இருக்கு. பாலஸ்தீன ஆதரவு படையான ஹமாஸ் நடத்திய ஏவுகணை மற்றும் தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலில் 1200க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டாங்க. 250க்கும் மேற்பட்டவரை பிணை கைதிகளாக பிடிச்சு போனாங்க ஹமாஸ். அன்னைய தினமே பிணை கைதிகளை மீட்கவும் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நோக்கில் காசாவில் பதுங்கியிருந்த ஹமாஸ் படையினர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தாங்க. வான் வழியாகவும் தரை வழியாகவும் காசாவில் ஊடுருவி இஸ்ரேல் படையினர் மருத்துவமனைகள் குறிவைத்து அதிக தாக்குதலை நடத்தினாங்க. இதன் காரணமாக படுகாயம் அடைந்த எல்லாரும் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தது. இந்த உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. ஹமாஸுடைய முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதோட பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களும் போரில் மாண்டாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 41,000 பாலஸ்தீனர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்காங்க. வான் உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. 23 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்க இடம் இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க. முகாம்கள் எல்லாமே அமைத்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிக்கும் ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், உணவு, தண்ணீர் இது எல்லாமே வழங்கி வந்தாலும் போதுமானதாக இல்லை. அங்கே போகிறதுக்கான சூழலும் இல்லை அப்படிங்கிறதா வருத்தமளிக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது. இத்தனை துயரங்களையும் தாங்கி ஓராண்டு போர் தொடர்ந்து வருது. போரை நிறுத்த உலக நாடுகள் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில் முடிஞ்சுது. மாறாக இப்போ அடுத்த கட்டமாக இந்த போர் போயிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ் இடையே நடந்த போர், அதுக்கப்புறம் இஸ்ரேல், லெபனான், ஹிஸ்புல்லா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஈரான் ஆதரவு பெற்ற இந்த அமைப்புகள் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சி எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தொடங்கினாங்க. இந்த வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாக நடத்தி வராங்க. அந்த நாடுகள் மீது, ஏமன் மீது, லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வராங்க. அதற்கு பதிலடியாக முக்கியமான ஹமாஸ் தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். அதே போல் ஈரானுடைய இராணுவ தளபதி கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லாவுடைய தளபதி கொல்லப்பட்டார். இதை கண்டித்து ஈரான் வெகுண்டு எழுந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது ஒரு 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள்லாம் வீசி சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ், அதே போன்று ஹிஸ்புல்லா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு ஒரு குழுக்களுக்கு இடையே நடந்த சண்டை அப்படிங்கிறது ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்குமா முதல் முறையாக மாறுது. இஸ்ரேல் விசஸ் ஈரான் அப்படின்னு மாறுது. இது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈரான் ஒரு 150லேருந்து 200 ஏவுகணை தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தலை. அப்போது அதிபயங்கர திட்டத்தில் இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தான் அப்போது எழுந்திருக்கு. ஈரானுக்கு வைக்கப்பட்ட குறி, ஆபத்து யாருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலும் மத்திய கிழக்கு நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை உயர்த்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இஸ்ரேல் மீது தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரானுடைய உச்ச தலைவர் அதுல்யா அலி காமேனி சொல்லியிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் மீது விழுந்த அந்த ஏவுகணை தாக்குதலை இடைமறித்து அழித்தாங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் ஈரானை குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த எண்ணெய் கிணறுகளை குறி வச்சிருக்காங்க. அதே போன்று அணு ஆயுத கிடங்குகள் இருக்கு இல்லையா, அதை குறி வச்சிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அணு ஆயுத கிடங்குகள் இது இஸ்ரேல் குறி வைத்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்க மாட்டோம், அமெரிக்கா ஆதரவு கொடுக்காது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அணு ஆயுத கிடங்குகள், எண்ணெய் கிணறுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக மாறும். நிச்சயமாக அது 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும். இப்போ ஈரான் இஸ்ரேல் மேலே ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தலை. அப்போது அந்த புலி பதுங்குவது பாயதான் அப்படிங்கிற வகையில் இஸ்ரேல் அமைதியாக இருக்க காரணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியிருக்காங்க. அந்த திட்டம் தான் ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், அணு ஆயுத கிடங்குகளை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தாக்குதல் நடத்துவதற்கான தயார் நிலையில் இப்போ இஸ்ரேல் இருக்காங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். அதை ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.